ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட தேர்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கொல்லணும்னு சொல்லிட்டு வரோம். அந்த நேரத்தில் டிராகன் வெளியே வருது. நீ ரிவெஞ்ச் எடுக்க ஆசைப்படலையா? இந்த உலகத்தை ஆளக்கூடிய பவர்ஸ் உனக்கு வேணாமா? நீ அவனை கொண்டனா என்னுடைய பவர்ஸை உனக்கு தரேன். நம்ம ஹீரோவும் கொல்ல போக அந்த நேரத்தில் இன்ஃபெங்ஷியும் உனக்கு என்ன பைத்தியமானு கிங்கிங் அப்பா கேட்க, இதை பார்த்து அந்த டிராகன் கோவப்படுது. நம்ம ஹீரோ நினைக்கிறான், நான் என்ன செஞ்சேன்? கிங்கிங் அப்பா கேட்குறாரு, நீ எதுக்கு அவளை கொல்ல பார்த்த? உன்னோட இந்த செயலால் நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுறேன். இதையெல்லாம் யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ரெட் ஷர்ட்காரன் கேட்குறான், இன்ஃபெங்ஷன் நீ என்ன செய்கிற? ஜேடு உடைக்கிற நேரம் ஆச்சு, சீக்கிரம் வெளியே வா. இதை கேட்ட ஹீரோவும் வரேன்னு சொல்கிறான். கிங்கிங் சொல்கிறா, ஒரு நிமிஷம் நில்லு இன்ஃபெங்ஷன், உனக்கு ஜேடு உடைக்கிறத பற்றி தெரியுமா? அதுக்கு ரெட் ஷர்ட்காரன், ஆமாம் அவனுக்கு தெரியும், இந்த டிராகன் சிட்டிலேயே ஜேடு உடைக்கிறதுல இவன் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆமாம் மிஸ் கிங்கிங், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, போதும் இப்போ நம்ம போகலன்னா நம்ம நல்ல சீனே பார்க்க முடியாது, அதனால் வாங்க போகலாம்னு சொல்கிறான். அதே மாதிரி கிண்டே என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். அவள் முன்னாடி போக அவங்க அப்பா, நீ என்ன பண்ணுற? ஆமாம் நீ எங்கே போகிற? அதுக்கு கிங்கிங், அப்பா உண்மையாக சொல்லணுன்னா இன்ஃபெங்ஷியும் கொஞ்சம் புத்திசாலி தான், அதனால் நானும் அவனும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம் சொல்லிட்டு ஓடி போகிறா. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் குடும்பத்தோட செகண்டில் நம்ம எல்லார் முன்னாடியும் நல்ல ட்ரெஷரை எடுப்பாருன்னு ஒருத்தன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு சொல்கிறான், இந்த ஜேடு சூடாகவும் ஈரப்பதமாகவும் இருக்குது, கண்டிப்பாக அது சியாங் தாவரத்தோட வீராக தான் இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த டிராகன் சொல்லுது, நீ ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் உன்னால் அது பிளட் ஜேடு ரோஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியல, உங்ககிட்ட கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இதுக்கு ஹீரோவும் நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை உடைக்கிறான். இதை பார்த்து எல்லாரும் இன்ஃபெங்ஷனுக்கு இன்றைக்கி லக்கியான டே தான் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஒருத்தன் டீ குடிச்சிட்டே கேட்குறான், எக்ஸிக்யூட்டை ஜெனரல் விட்டுட்டு போனால் பிளட் பேட் இருக்குதானே, அதனால் இப்போ எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. அடுத்த சீனில் அந்த டீ ஊற்றிக்கிடுத்தவன் சொல்கிறான், ஆமாம் இன்னைக்கு லக்கியான டே தான், ஆனால் என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? இதை கேட்டால் ரெட் ஷர்ட்காரன், வா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறான். லாடியின், என் கூட போட்டி போட உங்களுக்கு தைரியம் இல்லையா? அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புங்க. இதை கேட்ட ஹீரோ, இந்த இன்ஃபெக்ஸுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை இந்த நகரத்தில், அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட ஓனரே என்னை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, நான் எப்படி விட்டுட்டு போவான்? ஆமாம் உனக்கு என்ன வேணும் கேளு, அதுக்காக எனக்கு அந்த பிளட் பேடு தான் வேணும். இதை கேட்டதான் ஹீரோ பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறான். ஹீரோவோட அப்பாவும் சோல்ஜர்ஸும் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஹீரோ மரத்து மேலே ஏறி அந்த ஃபைட்டை பார்க்குறான். திடீர்னு அவன் கீழே விழுந்துடுறான். இழந்ததும் அப்பான்னு கத்திட்டு போகிறான். அவங்க அப்பாவும் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் ஃபைட் பண்ணுறத பார்க்க வந்தேன், அதே மாதிரி இந்த பிளேடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இது உனக்கு வேணும்னா நீ கண்டிப்பாக வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு போட்டிக்கு தயார்னு சொல்கிறான். இதை கேட்ட எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரெண்டு பேர், இது அவங்க அப்பாவோட சிறந்த பிளேடு, இதை காம்படிஷனுக்கு வச்சுருக்காரு, அவங்க அப்பா இருந்தாருன்னா இதை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கிங்கிங், இது உங்கள் அப்பாவோடதுன்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோ, இது ஒரு சாதாரண பிளேடு தான், நீ கவலைப்படாத, ஏன்னா நான் இன்றைக்கி எவ்வளோ லக்கியானவன்னு நீ பார்த்த இல்லை. ஓனரே, நான் இந்த பிளேடை பெட் பண்ணுறேன், ஒரு வேளை நான் வின் பண்ணிட்டேன்னா நான் இந்த ப்ளூ ஹவுஸை என்னுடையது. இதுக்கு அவரும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவன் சொல்கிறான், நான் இந்த கல்லை சூஸ் பண்ணுறேன், நீங்கள் இந்த ஹவுஸில் இருக்க எந்த கல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஹீரோவும் கல் தேட கிளம்புறான். ஹீரோவும் ஒரு குப்பையிலேருந்து கல்லை எடுக்கிறான். இதை பார்த்து அந்த ஓனர் இன்ஃபெங்ஷும், இந்த குப்பையிலிருந்தா கல்லை எடுக்கிற, வேணும்னா நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை. இதுக்கு ஹீரோவும் நான் இதே கல்லை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். திரும்பவும் அந்த ஓனர் சொல்கிறேன், இந்த ஜேடோவோட குவாலிட்டி கம்மியாக இருந்ததுனால தான் அது குப்பையில் இருக்குது, அதே மாதிரி அது பார்க்குறதுக்கு மோசமாக இருக்குது, நீ கண்டிப்பாக இதை தான் பெட் பண்ண போறியா? ஹீரோவும் ஆமாம் நான் இதை தான் பெட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஓனரும் ஜேட ஸ்டோனை உடைக்க அதிலிருந்து கோல்டு சைனிங் ஸ்டோன் வருது. இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோ தோற்றுருவான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கல்லை உடைக்கிறான். அதிலிருந்து அட்வான்ஸ் கோல்டு சைனிங் ஸ்டோன் கிடைக்கிது. இதை பார்த்து எல்லாரும் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ சொல்கிறான், இனிமேல் இந்த ப்ளூ ஹவுஸோட ஓனர் நான் தான் சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது காய்ஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் காய்ஸ்.